உலகத்திலேயே ரொம்பவும் துன்பமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மை பார்த்து யாராவது சந்தேகப்பட்டால் அது ரொம்ப துன்பமானது. இன்னைக்கு என்னை பார்த்து வரவேற்புரை நிகழ்த்திய பிரபு அவர்கள் ஒரு சந்தேகத்தை சொன்னார். இவர் சாமியாராச்சே, இவர் குடும்பத்தை பற்றி எப்படி பேசுவார் அப்படின்னு கேட்டார். இப்போ சாமியார்களே சாமியாராக இருக்கிறது இல்லை. நான் சாமியார் இல்லை, நான் சாமியார் இல்லாத சாமியார். நான் தேவி உபாசனை செய்வதனால சுமார் 20 ஆண்டுகளாக அந்த உபாசனையை மேற்கொண்டதால் நான் தீட்சை வாங்கின பிறகு இந்த உடையில் இருக்க வேண்டும் என்பது ஒரு கட்டாயம். எனக்கு குடும்பம் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் இவரைத்தான் நான் சாட்சியாக அமைத்து கொண்டு வருகிறேன். நான் வரும்பொழுதே என் மனைவியை அழைத்து கொண்டு வந்தேன். அதை இவர் பார்த்துருக்கிறார். இப்போ ரூமில் தான் என் மனைவி இருக்காங்க. அதனால் நான் அந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நான் ஆளாகி இருக்கிறேன். மதிப்புக்குரிய பெரியோர்களே, ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பிலே இங்கே பட்டிமண்டபத்தை தொடங்க சொல்லுகிறீர்கள். நான் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். அமெரிக்காவில் இப்படி பல பேர் கூட்டத்தில் இருந்து கேட்கிறாங்களே, அதனால் என்ன பலன் அப்படின்னு அவன் ஆராய்ச்சி பண்ணான். எப்பவுமே அமெரிக்காவிற்கு வேறு வேலையே கிடையாது, எதையாவது ஆராய்ச்சி பண்ணுவான். ஆராய்ச்சி பண்ணி என்ன பலனுங்கிறத பற்றியும் அவன் கவலைப்பட மாட்டான். அப்படி ஆராய்ச்சி பண்ணி அவன் சொன்னான், 3/4 மணி நேரம் உட்கார்ந்து ஒழுங்காக ஒரு கூட்டத்தை கேட்டுக்கொண்டிருந்தால் அவர்களுக்கு என்ன நடக்கும்னு 1,50,000 பேரை விசாரிச்சுக்கிறான். அவன் சொல்கிறான், அவர்களுக்கு மூளை சரியாக இயங்கும். ஆனால் மூளை இருக்கணும், இருந்தால் தானே இயங்கும். அதை கூட்டம் கொடுக்காது. அவங்க வரும்போதே வீட்டில் கயட்டி வைக்காமல் கொண்டுட்டு வரணும். வந்தால் அந்த மூளை சரியாக இயங்கும். அதற்கு பிறகு ஒன்று சொன்னான், இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இரத்த ஓட்டம் சீராக இருந்தால் நமக்கு இருக்கிற வியாதி கூட கொஞ்ச நேரம் தலையெடுக்காமல் இருக்கும். அடுத்தது ஒன்று, அதாவது பெருங்குடல் சரியாக தன் வேலையை கவனிக்கும்னா. பெருங்குடல் என்பது நம்முடைய உணவு சாப்பிட்ட பிறகு அதை கழிய செய்வது. அது சரியாக வேலை செய்யலைன்னா அவன் வெளியே போக முடியாது, அவங்ககிட்டையும் யாரும் இருக்க முடியாது. அந்த தெருவையே ஒரு மாதிரி ஆக்கிடுவான். அதனால் ரொம்ப முக்கியம் பெருங்குடலை சரி செய்வது. அப்படி அதுக்கு பிறகு அவன் சொன்னான், மனத்தை ஒழுங்குபடுத்துவது அப்படின்னு சொன்னான். இதெல்லாம் கூட்டத்தை உட்கார்ந்து கேட்பதனாலே மக்களுக்கு ஏற்படுகிறது என்று ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார்கள். நான் ஒன்று சொல்லுகிறேன். நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கீங்க, உங்களுக்கு ஒரு கருத்து தோணுது, அதை உடனே பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறீங்க, அப்புறமா சொல்லிக்குவோம், மீட்டிங் முடிஞ்ச பிறகு சொல்லிக்குவோம், இப்போ ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆக தோன்றிய கருத்தை கூட அடக்கிக் கொள்வது என்பது ஒரு நாகரிகம். அந்த கூட்டத்தில் ஒரு நாகரிகத்தை கற்றுக் கொடுக்கிறீர்கள். அதனால் இந்த மாதிரியான பலன்கள் வருவதற்காகத்தான் நாம் விழாக்களை கொண்டாடுகிறோம். ஆகையினாலே நீங்கள் இனிமேல் விழாக்களுக்கு நன்கொடை கொடுக்க ஆரம்பித்தால் கொஞ்சம் கணிசமாக கொடுங்கள். கொடுங்கள் என்று சொன்ன எங்களுக்கும் கொடுங்கள். ஏன்னா சும்மா சொல்லிட்டு போகலாமா? அதனால் மிகச்சிறந்த, இங்கே எங்கு பார்த்தாலும் ஆர்வமான தலைகள் மேடையை நோக்கி பார்க்கின்றன. மிகச்சிறப்பான ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறீர்கள்.
காலையில் 2 நிகழ்ச்சி சிறப்பாக நடந்ததற்கு காரணம் இந்த மக்கள்தான் என்பதை நான் தெரிந்து கொள்ளுகிறேன். பொதுவாக நான் ஒன்று சொல்வது, சரியானதுக்குள்ளதான் தப்பானது இருக்கும். எதுங்க தப்பானது? அது எங்கே இருக்கும்? சரியானதுக்குள்ளதான் ஒரு தப்பானது இருக்கும். சரியானதுக்குள்ள ஒரு தப்பானது இருக்கிறதுனால தான் சரியானதே சரியானதாக இருக்கும். ஆமாங்க, யோசனை பண்ணி பாருங்க. ஒரு அப்பா என்ன பண்ணார்? தன் குழந்தையின் கல்யாணத்துக்காக நகை செஞ்சார். எல்லா நகையும் செம்பிலையே செஞ்சுவிட்டார். செம்பில் நகை செஞ்சால் அது சரியா? தப்பு தானே. செம்பில் செய்கிறது தப்பு. எதில் செஞ்சால் சரி? தங்கத்தில் செஞ்சால் சரி. தங்கத்திலேயும் சரியான தங்கம் எது? 24 கேரட். 24 கேரட்டில் நகை செய்ய முடியாது, வீக்காக இருக்கும். அப்போது வீக்காக இருக்கிற அந்த தங்கத்தை ஸ்ட்ராங்காக ஆக்கணும்னா கொஞ்சம் செம்பை சேர்க்கணும். செம்பு என்ன? தப்பானது. தங்கத்தில் கொண்டு போய் எதை சேர்க்குறோம்? சரியான தங்கத்தில் தப்பான செம்பை சேர்க்குறோம். ஏன் சேர்க்குறோம்? அப்போ தான் சரியானது சரியானதாக இருக்கும் அப்படின்னு நம்ம சேர்க்குறோம். இது நான் கண்டுபிடிச்சதில்லை, கடவுள் படைப்பே அப்படி தான் இருக்குது. சரியாகவும் இருக்குது, தப்பாகவும் இருக்குது. இப்படி படைச்சுட்டானே அப்படின்னு எத்தனையோ தரம் கேட்குறோமா இல்லையா? அதெல்லாம் தப்புன்னு அர்த்தம். அப்படி கேட்குறவன் சரின்னு அர்த்தம். அதனால் சரியானதும் தப்பானதும் இந்த உலகத்தில் இழையோடி கொண்டிருக்கிறது. நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த தலைப்பில் நான் தலைப்புக்கு உள்ளே போக மாட்டேன். உள்ளே போகிறது தப்பு. எங்களுக்கு கொடுத்துக்கிற பதவிக்கு பேரே நடுவர் என்பது. நடுவர்னு எங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னொருத்தருக்கு உண்டு. அவன்தான் யமன். யமனுக்கும் நடுவர்னு தான் பேர். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கும்போது மணி அடிக்கிறோமா இல்லையா? அவர் காலத்தை தடுக்கிறோம். அப்போ நாங்களும் யமனும் ஒன்று தான். அதனால் அந்த வகையில் அவர்கள் ஏதாவது ஒரு நல்லா பேசணும்னு நினச்சிட்டு வந்திருப்பாங்க. நாங்கள் அது உள்ளே போய் பேசணும்னா அந்த கருத்தை நாங்கள் கொஞ்சம் திருடி கொண்டதாக ஆகிவிடும். அதனால் நான் இப்போ ஒன்றும் சொல்ல மாட்டேன், பின்னால் தான் சொல்லுவேன். சொல்ல வேண்டியதே சொல்லுவேன். அதனால் மகிழ்ச்சிக்குரிய நண்பர்களே, இங்கே கேட்ட கேள்விகளை சிந்தித்து பாருங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் பெரிதும் தருவது, மகிழ்ச்சி தருவது என்பது சில பேருக்கு என்ன நினைப்பு வருது? நிறைய பணம் இருந்தால் மகிழ்ச்சி வரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பணம் உள்ளவெல்லாம் மகிழ்ச்சியாக இல்லை. ஒன்றுமே இல்லாத பிச்சைக்காரன் கூட மகிழ்ச்சியாக இருக்கிறான். அவனுக்கு பணமும் இல்லை, சொத்தும் இல்லை, சுகமும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் ஆலமரத்தடியில் நிம்மதியாக படுத்து தூங்குறான். சொத்து உள்ளவன் பல பேர் தூங்குறானா? தூங்கவே மாட்டான். அவன் படுத்ததுமே டக்கு டக்கு டக்குன்னு யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்கும். மனசுக்குள்ளே தெரியும். திறந்தான்னா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்து எதிரில் நிற்கிற மாதிரி தெரியும். அதனால் அவ்வளவு ஈஸியானதில்லை. ராக்ஃபெல்லர் சொன்னார், பணம் சேர்ப்பதை தவறுங்கள். பணம் சேர்ப்பதை போன்ற ஒரு சுமை உலகத்தில் எதுவும் இல்லை. சொன்னவன் உலகத்திலேயே பெரிய பணக்காரன். அவன் சொல்கிறான், பணத்தை சேர்த்தா அது சுமை அப்படின்னு சொல்கிறான். அது நமக்கு தெரியல, ஏன்னா நம்ம சேர்த்துனா தானே தெரியும். அவ்வளவு சேர்த்தா தான் அது சுமைன்னு தெரியும். ஆனால் கொஞ்சம் சேர்த்தவங்களுக்கும் சுமைன்னு தெரியுது. அது எப்படின்னா, அதாவது ரிட்டையர் ஆகும்போது நம்ம வாங்குகிறோம்ல அந்த மொத்தமாக 1 லட்சம் 2 லட்சம், அது கையில் இருக்கும்போது அதை பிடுங்கிட்டு போகிறதுக்காக பையன் வந்திருப்பான், மருமகள் வந்திருப்பா, எல்லாரும் வந்திருப்பா, அக்கக்கா பிரிப்பாங்க. அப்போ தான் தெரியும் ராக்ஃபெல்லர் சொன்னது எவ்வளவு சரி.
இந்த ரிட்டையர்மெண்ட் பணத்தையே இப்படி பிடுங்குறானே, அவன் மாதிரி நம்ம கோடிக்கணக்காக வச்சுருந்தா என்ன ஆகும் அப்படின்னு நினைப்பு வரும். அதனால் எனக்கு அந்த துன்பமே வரல. ஏன்னா நான் ரிட்டையரே ஆகலை. ரிட்டையர் ஆகிறதுக்கு முந்தையே என்னை அனுப்பிவிட்டான். இன்னும் சொல்லப்போனால் டிஸ்மிஸ்ன்ட்டான். நான் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. நீ டிஸ்மிஸ்ன்னு நான் வந்துட்டேன். அதாவது நான் ஏறத்தாழ 82 நான் வெளியே வந்தேன். இன்றைக்கி வரைக்கும் என்னன்னு பார்த்துங்க. எனக்கு சம்பளம் கிடையாது, எனக்கு கிராஜுவிட்டி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் நான் நிம்மதியாக இருக்கிறேன். என்ன காரணம்? நான் படித்த தமிழ் என்னை நிம்மதியாக ஆக்கியிருக்கிறது. ஆகையினால் இப்படி நான் சொல்வது பொய்யல்ல, இங்கே உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும். அதனால் தமிழ் படித்தால் அவன் சாக மாட்டான், நிச்சயமாக வாழ்வான் என்று பழைய காலத்தில் சொன்னதை, பாரதிதாசன் பாடியதை என் வாழ்க்கையில் அனுபவிக்கிறேன். ஆக இந்த கருத்தில் சொந்த பந்தமான ஒரு கேள்வி. சொந்தம்னு வரும்பொழுதே அதில் ஒரு பந்தம் வந்துவிடுது. பந்தம்னா கட்டு, அங்கே போவாதே இங்கே போவாதேன்னு கட்டிக்கிறது. சொந்தம் பந்தம். அதுக்கப்புறம் என்ன? சொத்து சுகம். சொத்து இருந்தால் சுகம் வருமா? சுகம் வர்றதுக்கு சொத்து இல்லாமலே பல பேருக்கு சுகம் வருது. அடுத்தவன் சொத்துலேயே சுகமாக இருக்கிறவன் இருக்கிறான். அவனுக்கு சொத்து கிடையாது, இன்னொருத்தன் சொத்து, அதில் அவன் சுகமாக இருக்கிறான். அப்புறம் பாருங்க, சுற்றமும் நட்பும். அதாவது சுற்றத்தினால் நமக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மனத்திலே நிறைவும் வரும் என்று சொல்லுகிறார். அதை நம்ம பின்னால் பார்ப்போம். இந்த 2 கேள்வி ஒவ்வொரு தலைப்பிலையும் 2 கேள்வி இணைத்திருக்கிறார்கள். இதை நண்பர்கள் சிறப்பாக செய்வார்கள். அதிக நேரம் செலவிடாமல் சீக்கிரமாக தீர்ப்புரையை முடித்து விடுவேன். இந்த 3மே நன்மையாகவும் இருக்கிறது, தீமையாகவும் இருக்கிறது. இது இல்லை என்று சொல்ல முடியாது. தீமையை தீமையாக பார்க்க வேண்டும், நன்மையை நன்மையாக பார்க்க வேண்டும். நான் ஒரு காட்சியை பார்த்தேன், அதில் இந்த விளக்கம் அதில் இருக்கிறது. தெருவில் ஒரு ரைட் கம்பம், அந்த கம்பத்துக்கும் ஒரு அடிக்கு பக்கத்தில் கார்களெல்லாம் வேகமாக போய் கொண்டிருக்கின்றன. அந்த லைட் கம்பத்தின் கீழே தலை வைத்து ஒரு தாய் நாய் படுத்திருக்கிறது. அதற்கு 4 குட்டி. ஒரு குட்டி வாலை பிடிச்சி உருவுது, தாயினுடைய வாலை. இன்னொரு குட்டி பால் இல்லாத அந்த தாயின் மடியை வறண்டுகிறது. இன்னொரு குட்டி தாயினுடைய காதை போய் கடிக்கிறது. இன்னொரு குட்டி தாயின் முதுகில் தன் முதுகை வைத்து ஆட்டிக்கொண்டிருக்கிறது. இவ்வளவும் துன்பம்தானே. இவ்வளவு துன்பத்தையும் அந்த நாய் பொறுத்து கொண்டிருக்கிறது. அதன் முகத்தை நான் பார்க்கிறேன். சிரித்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறது. மகிழ்ச்சியாக இருக்கிறது, மன நிறைவாக இருக்கிறது. ஒரு நாய், அறிவில்லாத நாய். அறிவில்லாத நாய் மகிழ்ச்சியும் மனநிறைவும் கொள்ளுகிறது துன்பங்களுக்கு இடையில். தன் குட்டிகளாலே வருகிற துன்பங்களுக்கு இடையில் இந்த மகிழ்ச்சியை அது இழக்கவில்லை. என்ன காரணம்? அதைத்தான் நண்பர் சண்முக வடிவேல் சொன்னார், அன்பு. அன்பு இருக்குமானால் இவைகளெல்லாம் நம்மை பாதிக்காது. அதைத்தான் திருவள்ளுவர் சொன்னார், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அந்த அன்புன்னா என்ன? நான் ஒரு காட்சியை டிவியிலே பார்த்தேன், நீங்களும் அதை பார்த்திருக்கலாம். கொலம்பியாவிலே ஒரு மிருக காட்சி சாலை, அதன் உள்ளே ஒரு சிங்கம் இருக்கிறது. அந்த சிங்கத்துக்கு உணவு கொடுக்கிறவன் வெளியிலே நிற்கிறான். கம்பிகளாலே அடைக்கப்பட்டிருக்கிறது. அடைக்கப்பட்ட கம்பிகளுக்கு உள்ளே அந்த சிங்கம் இருந்து
2 கால்களில் நின்று கொண்டு இந்த 2 காலை எடுத்து கைகளுக்குள் இந்த கம்பிகளுக்குள்ளே விட்டு அவனை கழுத்தோடு கழுத்தாக கட்டி சிரிக்கிறது. என்ன காரணம்? தினம் தினம் நேரம் தவறாமல் உணவு தருகிறவன் அவன். அந்த அன்பினாலே அவனை சாப்பிட வேண்டிய சிங்கம் முத்தமிடுகிறது, சிரிக்கிறது. இதுதான் அன்பினுடைய விளக்கம். நான் ஒன்றை சொல்லுகிறேன். ரோம் நாட்டிலே ஆயுள் கைதிகளை, மரண தண்டனைக்கு உள்ள கைதிகளை எல்லாம் எப்படி கொலை செய்வார்கள் என்றால், ஒரு பெரிய மைதானத்தில் நடுவிலே ஒரு கூண்டிலே சிங்கத்தை நிறுத்தி இருப்பார்கள். வெளியிலே எல்லாம் எல்லாரும் நின்று வேடிக்கை பார்ப்பார்கள். அந்த சிங்கத்தின் கதவை ஒருவன் வந்து திறப்பான். இந்த கைதி நடுவிலே நிற்பான். இந்த சிங்கம் பல நாள் பசியோடு இருக்கிற சிங்கம் ஓடி வந்து உடனே அவனை பிடித்து சாப்பிடும். அன்று நடந்தது என்ன என்றால், அந்த சிங்கம் ஓடி வந்தது, அவனை சாப்பிடவில்லை, அவன் கால்களை நக்கியது. காரணம் கேட்டார்கள். ஒன்றுமில்லை, நான் காட்டிலே இருக்கும்போது என் கையிலே ஒரு முள் குத்தி அது சீழ் கொண்டு விட்டது. அப்பொழுது இந்த மனிதன் வந்தான், தன்னுடைய உடையை கிழித்து இருந்தான், என்னுடைய கைகளுக்கு உடையாலே கட்டு போட்டான். அதனால் என்னுடைய கை நன்றானது என்று அது சொல்லியதை அது சொல்லலை. அந்த சொன்னதை இவன் சொன்னான். அந்த மனிதன்தான் இப்பொழுது கைதியாக நிற்கிறான். அப்பொழுது அவன் செய்த அந்த நன்மைக்காக அவன் மேலே அன்பு கொண்டு அவனை சாப்பிடாமல் அந்த சிங்கம் காலை நக்கியது. இதுதான் அன்பினுடைய வெளிப்பாடு. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் என்று திருவள்ளுவர் அன்பை பிழிந்து பாடுகிறார். இந்த 4லும் அன்பிருக்குமானால் இந்த அன்பு நான் எல்லாரையும் ஒன்று சேர்க்கும், மகிழ்ச்சி தரும், அடுத்தது மனத்திலே நிறைவு தரும். அப்துல் கலாம் ஜனாதிபதியாக போய் பதவியேற்றவுடன் 2 வேலைக்காரர்கள் வந்து அவர் காலை தொட்டார்கள். இவர் காலை உருவிக்கொண்டார். பக்கத்தில் இருந்த அதிகாரி சொன்னான், உங்கள் காலுக்கு செருப்பு போடுகிற பணியாளர்கள் இவர்கள். அப்படியா? என் காலை நானே செருப்பு போட்டுக்கொள்வேனே என்றார் அப்துல் கலாம். இல்லை, அதற்காக நியமிக்கப்பட்டவர்கள் இவர்கள். அந்த வேலையை செய்யாவிட்டால் இவர்கள் வேலை போய்விடும், பணம் இல்லை என்று சொன்னவுடன் அவர்களுக்காக காலை நீட்டினார். அப்துல் கலாம் மிக உயர்ந்த பதவியை பெற்ற போது என்ன சொன்னார் தெரியுமா? இந்த உலகத்தில் எத்தனையோ மகானுபாவர்கள் இருக்கிறார்கள் என்ற தெலுங்கு கீர்த்தனையைத்தான் முதலிலே சொன்னார். நான் எதற்கு சொல்லுகிறேன்? அவர் படமெல்லாம் மகிழ்ச்சியை காட்டுகிறது. அவருடைய மனநிறைவு எதை காட்டுகிறது? அடுத்த முறை நீங்கள் ஜனாதிபதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னபோது எனக்கு எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து வேறு யாரையும் நியமிக்காமல் என்னை நீங்கள் நியமித்தால் நான் இருப்பேன் என்று சொன்னார். அப்படி மனநிறைவோடு இருந்ததுனால தான் அதை சொன்னார். மகிழ்ச்சியும் மனநிறைவும் சொந்த பந்தம் இல்லாத, சொத்து சுகம் இல்லாத, சுற்றமும் நட்பும் அதிகம் இல்லாத கலாமிற்கு இருந்தது என்று சொன்னால் அதுதான் வாழ்க்கையின் ரகசியம். அந்த ரகசியத்தை நாம் தெரிந்து கொண்டு விடுவோமேயானால் வாழ்க்கை நமக்கு எளிமையாக இருக்கும். அதை சொல்லி காட்டினார் அந்த மகானுபாவன். அநேகமாக அவருக்காக அழுத கண்கள் அதிகம். அவருக்காக படம் போட்டு ஒட்டிய நோட்டீஸ் இந்தியாவில் வேறு யாருக்கும் இல்லாத அளவுக்கு இருந்தது. அவருக்காக அமெரிக்க அதிபர் சொன்னார், காந்திக்கு அடுத்ததாக நான் கலாமை பார்க்கிறேன் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, மோடி அவருடைய அண்ணனை பார்க்க போனார். போன போது 99 வயதாகிய கலாமுடைய அண்ணனை பார்த்து கால்களை தொட்டு வணங்கினார். என்ன காரணம்? கலாம் கொண்டிருந்த அன்புதான் காரணம். இந்த உலகம் முழுவதையும் நேசித்த ஒரு மகான்
அவரை போல வாழ்கிறவர்களுக்கு சொந்த பந்தம் அல்ல, சொத்து சுகம் அல்ல, சுற்றமும் நட்பும் அல்ல, அந்த அன்பே அவர்களுக்கு தெரியும் என்பதை உங்களுக்கு மத்தியில் சொல்லி நான் விடை பெறுகிறேன். வாழ்க்கையில் தேவையானது அன்பே தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை சொல்லி விடை பெறுகிறேன். வணக்கம்.